இதுதான் ஆலியாவும் தனுவும் மாத்தி மாத்தி உங்க மனசை காயப்படுத்துறாங்க. பிரக்யா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திய ஞாபகம் இருக்கா? எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் என் ஃப்ரெண்டா என் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது, என் கூட இருப்பியா? நீங்க கவலையே படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன். எனக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. என்னால இன்னைக்கு என் குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஐ ஃபீல் சோ கில்ட்டி. நான் தனுக்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கவே கூடாது. ஒருவேளை ஸ்ட்ரெஸ்னால தலை சுத்தி மயங்கி கீழே விழுந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை நான் கூப்பிட்ட உடனே என் குரலை கேட்டு ஷாக் ஆகி அவ பேலன்ஸ் மிஸ் ஆகி கூட கீழே விழுந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க ஏன் தேவையில்லாம யோசிக்கிறீங்க? யோசிக்காம எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை நான் அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. எனக்கு ஏன் குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். அதுக்கு உயிர் கொடுத்த நானே எனக்கு அதோட உயிர் போறதுக்கு காரணம் ஆயிடுவேன் போல இருக்கு. தனுவுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த கில்ட் வாழ்க்கை பூரா என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். இங்க பாருங்க, நடந்த எந்த விஷயத்துக்கும் நீங்க காரணம் கிடையாது. அதனால தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க குழந்தைய நினைச்சு கவலைப்படுறது எனக்கு புரியுது. குழந்தைக்கு எதுவும் ஆகாதுங்க. நீங்க மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணதில்ல. அதனால எல்லா விஷயத்தையும் இப்படி ஆழமா யோசிச்சு குற்ற உணர்ச்சியோட இருக்காதீங்க. தனு செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்குதான் நீங்க அவளுக்கு தண்டனை கொடுத்தீங்க. அவ செஞ்ச தப்புக்கு ஆண்டவ அவளைதான் தண்டிப்பாரே தவிர அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிட மாட்டாரு. உங்க நல்ல மனசுக்கு இது உங்க குழந்தையா இல்லாம இருந்திருந்தாலும் நீங்க இப்படிதான் வருத்தப்பட்டிருப்பீங்க. தனு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்காக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. எந்த குறையும் வச்சதில்ல. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அவளுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் இவ்வளவு செஞ்சிருக்க. அபிஷேக், டாக்டர், தனுக்கு எப்படி இருக்கு? குழந்தை எப்படி இருக்கு? நான் சொல்ல போறதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான். ஏன் சார், 7 மாசம் நிறை கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்க மாடியில இருந்து கீழே இறங்கணும்னா நீங்க அவங்க கூட இருந்திருக்கணும்ல. டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஹவ் இஸ் தனு? இந்த மாதிரி நிலைமையில பொதுவா ப்ரீமெச்சூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதோட அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா நடக்கிற ஆபரேஷன்ல அம்மா இல்ல குழந்தை யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். டாக்டர், இப்போ அவங்க சேஃபா தானே இருக்காங்க? தனுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகலல்ல? குழந்தை இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதோட உங்க ஒய்ஃபுக்கும் நினைவு திரும்பிடுச்சு. ஆனா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு நாங்களும் அவங்க கிட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க மனசை ஏதோ ஒண்ணு பாதிச்சிருக்கு. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. பார்த்து வரமாட்டேன், இப்படி வந்து மேல விழுவேன். அது சரி, நீ அவங்க கூட காஃபி குடிக்க தானே போன, திரும்பி வந்துட்ட? ஆமா போனத்த. ஆனா போற வழியில அவங்கள பாத்ரூம் கூட்டி போய் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். என்ன நல்லா வேணும். என்னடி இப்படி பண்ணிட்ட? கதவை திறக்க சொல்லி கத்த போறாங்கடி. கத்தட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது திறந்து விடுவாங்க, அப்ப வெளியில வரட்டும். நீங்களே பாத்தீங்களத்த, நம்ம 2 பேரையும் பந்தயம் கட்ட விடாம நமக்கு நடுவுல நந்தி மாதிரி இருந்தாங்க. அதான் அப்படி பண்ணிட்டேன். இப்ப நம்ம விஷயத்துக்கு வாங்க. மறுபடியும் பந்தயம் கட்ட ரெடியா இருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்ளோ விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் தனு அந்த வீட்டுக்கு மறுபடியும் வருவாளா, இல்ல பிரக்யா தனு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வாசல்ல நோ என்ட்ரி போர்ட் போட்டுருவாளா? நீயே சொல்லு, இந்த தடவை யார் ஜெயிப்பாங்க? சைலண்டா யோசிடி. நீ யோசிக்கிறது எனக்கு கேக்குது. போன தடவை அந்த கிரிமினல் மைண்ட் தனு மேல பெட்டு கட்டி தோத்துட்டேன். இந்த தடவை அந்த தப்பு பண்ணக்கூடாது. பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிக்கிற பிரக்யா மேல பந்தயம் கட்ட வேண்டியதுதான். 20,000 பெட்டுக்கு நான் ரெடி. நீ யார் மேல பெட்டு கட்ட போற?
இந்த தடவை புத்திசாலியான பிரக்யா மேல பெட்டு கட்டுறேன். நான் 100% கான்பிடென்ட்டா சொல்றத பிரக்யா தனுவ அந்த வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டா. தனுவை நீ ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ற. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தனு நேரா வீட்டுக்கு தான் வரப்போறா. வந்து அந்த பிரக்யா மூஞ்சில கரிய பூச போறா. அப்படியா? அவ்வளவு கான்பிடன்ஸா? ரொம்பவே. அப்ப பெட்டு கட்ட வேண்டியதானே? ஒருவேளை இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேனா அப்ப கணக்கு சரியாயிடும். ஓகேவா? எனக்கு ஓகே. ஒருவேளை நான் ஜெயிச்சுனா பெட் அமௌண்ட் டபுளா தரணும். அதாவது 40,000 ரூபாய். என்ன ஓகே தானே? எஸ். எஸ். சிரிச்சதெல்லாம் போதும். முதல்ல தாப்பாள திறந்து அவங்களை வெளியில கூட்டிட்டு வா. இல்லைன்னா தனு பக்கத்துலயே உனக்கு ஒரு பெட் போட வேண்டியிருக்கும். சீக்கிரம் போ. பெட்டு கட்டுற இன்ட்ரெஸ்ட்ல நான் உங்களை மறந்துட்டேன். சரி சரி போ. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எவ்வளவு போரிங்கா இருக்கு. சும்மாவே உட்கார்ந்து என்ன பண்றது? ஒருவேளை அபியா இருக்குமோ? நர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் டாக்டர் உடனே கூப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. நர்ஸ் நிக்கல், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? என் உயிரே நீதான். என் உயிருக்கு இப்படி ஆயிருக்கும் போது என்னால எப்படி பார்க்க வராம இருக்க முடியும்? நான் உன் மேல கோபப்பட்டு கத்துனது என்ன உண்மைதான். தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறந்துடுத்தனும். நாம போட்ட பிளான் எல்லாமே வீணா போச்சு. அந்த நேரத்துல நான் வருத்தப்பட்ட மாதிரி தானே நீயும் வருத்தப்பட்ட. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். நான் பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. உனக்கு இப்படி ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்பவே பயந்துட்டேன். உனக்கு என்ன ஆச்சோ, நம்ம குழந்தைக்கு என்னாச்சோன்னு பதறி போய் தான் நான் இங்க ஓடி வந்தேன். ரொம்ப சீக்கிரம் பார்க்க வந்துட்ட. ஏன் 2 நாள் கழிச்சு வந்திருக்கலாமே? என்ன தனக்கு இப்படி பேசிட்ட? சாயந்தரத்துல இருந்து நான் இங்கேயே தான் இருக்கேன். சரியான சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்திருந்து கிடைச்ச நேரத்துல தான் உன்னைய குழந்தை பாக்குறதுக்கு நான் உள்ள வந்தேன். மொத்த குடும்பமும் அங்க வெளியில தான் இருக்காங்க தெரியுமா? நான் மறைஞ்சு வந்திருக்கேன். மாட்டினா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. ஏற்கனவே திருட்டு பழி விழுந்ததுனால நீ மாட்டிக்கிட்டு பாதி பணம் சொதப்பிடுச்சு. இதுல நானும் மாட்டிக்கிட்டேனா அப்புறமா நம்ம மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அத பத்திலாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல, புரியுதா? என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். அண்ட் எனிவேஸ் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முட்டாள் தானே, ஃபிட் ஃபார் நத்திங். அப்புறம் எதுக்கு இங்க வந்து நான் இருக்கணும் செத்த நான் பார்க்கவா? என்ன பேசுற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல நிக்கல். எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் தானே கிரியேட் பண்ண. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட்டே ஒரு டிராமா தான். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதுன்னு. இப்ப என்ன சொல்ல தனு? இந்த ஆக்சிடென்ட் ஒரு டிராமாவா? என்ன சொல்ற? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு போன் பண்ணி உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். ஆனா பதிலுக்கு நீ என்னையே திட்டின. ஐயோ, நான் தான் உன்கிட்ட சொன்னல. அப்ப நான் கோவத்துல இருந்தேன். நம்ம பிளான் மொத்தமா சொதப்பிடுச்சுன்ற டென்ஷன்ல நான் அப்படி பேசிட்டேன். ஆனா நீ அந்த டென்ஷன்லயே ஒரு ஆக்சிடென்ட் டிராமா போட்டு காமிச்சிருக்க. அது எப்படி ஸ்வீட்டி? ஆக்சுவலா உனக்கு போன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எங்க போறது என்ன பண்றதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் சடனா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மைதிலி அண்ணிலாம் எகத்தலமா பாக்குற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரக்யா தான். அந்த பாட்டி கீழே விழுந்த மாதிரி டிராமா பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டாங்க. இல்லன்னா நான் ஏன் உங்ககிட்ட மாட்ட போறேன்? இதே ஐடியாவை நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காக பாட்டி கீழே விழுந்த மாதிரி டிராமா பண்ணாங்கல்ல. இப்ப இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஏன் அதே மாதிரி ஒரு டிராமாவை பண்ணக்கூடாது? ஆனா அது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எனக்கு அடியும் படக்கூடாது, அதே நேரத்துல எனக்கு சிம்பத்தியும் கிடைக்கணும். அபி வந்துட்டா. இதுதான் சரியான டைம். எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியலையே. பக்குவமா கீழே விழுந்து அபியோட பரிதாபத்தை சம்பாதிக்கணும். என் குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. தனு, தனு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எப்படி பண்ணிருப்ப? இப்ப நீ எதுக்கு கத்துற? கத்தமா வேற என்ன பண்ண சொல்ற? இந்த நிலைமையில இவ்வளவு பெரிய ரிஸ்க் நீ எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை நீ உண்மையிலேயே மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அபிய கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீ கண்ட கனவு எல்லாம் சுக்குநூற சதறி போயிருக்கும். அதோட நானும் என் வாழ்க்கையில எந்த ஒரு கம்பெனிக்கும் CEO ஆகாம போயிருப்பேன். ஒருவேளை நீ என் இடத்துல இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஆனா உனக்கு இதை உனக்கு கேட்டு என்ன பண்ணிருப்ப? நீ பண்ண மாதிரி தான் பண்ணிருப்பேன். I swear I'm so proud of you, my sweetheart. அந்த சிச்சுவேஷனை என்ன கிளவரா ஹேண்டில் பண்ணிருக்கிற? இப்ப நான் என் முழு மனசோட உன்கிட்ட ஒத்துக்கிறேன். என் குழந்தைக்கு அம்மாவாகிற எல்லா தகுதியும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஏன் குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை.